ஹலோ ஆல் வணக்கம் பீட்டா, வெல்கம் டு த ஷோ. மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்சிபி வாங்கடையில். இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க ஆர்சிபி. மும்பை வந்து 3-1 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் வாங்கடையில் நடந்த ஒரு ஹோம் கேமும் ஜெயிச்சிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரெண்டு டீமுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் நாட் ஸ்ட்ரகிளிங் ஃபார் காம்பினேஷன்ஸ் அண்ட் தேர் நாட் பிளேயிங் மியூசிக்கல் சேர்ஸ். யாரை நான் பிளேயிங் லெவன் ஆடணுன்ற சிஎஸ்கே கன்ஃபியூஷனோட. ஓட்டிட்டீங்க. இல்ல இல்ல, நிறைய டீம் இருக்கு ஆ. சொல்றோம், அது கிடையாது. இப்ப பஞ்சாப் கிங்ஸே ஹர்ப்ரீத் பிராராயும் ஜோஷ் இங்கிலீஷும் ஆடுதானே ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப நிறைய டீம் இதை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர், மூணு டீம் தே டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் காம்பினேஷன்ஸ். ஆர்சிபி, எம்ஐ அண்ட் ஜிடி. ஓகே. அதுக்கு மேல தே ஹேவ் டு பிளே பேட் கிரிக்கெட் டு லூஸ். அண்ட் தீஸ் டீம்ஸ் ஹவ் நாட் பிளேட் பேட் கிரிக்கெட். மும்பை அப்படியே கிட்ட கிட்ட தோக்குறாங்க. அதனால உங்களுக்கு பயப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீங்க போட்ட ட்வீட் தான் அதுல இருந்து அந்த மியூசிக்கல் சேரை நான் புடிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப இங்க பாத்தீங்கன்னா 200 ரன் வந்தே வரணும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஜஸ்பிரீத் பும்ரா ரிட்டர்னிங். அது எனக்கு இவங்க இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்றதுனால டெஸ்பரேட்டா அவரை கொண்டு வருவாங்களா தெரியாது. ஃபாஸ்ட் போலர் 100% இன்ஜுரி முடிச்சிட்டு ரீஹேப் பண்ணிட்டு வந்தா இட் இஸ் த ரைட் வே டு டூ. நீங்க ஸ்ட்ரெயிட்டவே அவர் லோட் எடுத்து 140+ இடிச்சாருன்னா என்ன ஆகும் தெரியாது. ஐ டோன்ட் நோ இஸ் கம்ப்ளீட் ஆல் ஆஃப் அ சடன் அவரை பத்தி நியூஸே இல்ல. 3 மேட்ச் முடிச்சோடனே டக்குனு ஜாயின்ட் த டீம் அண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் செலெக்ஷன் ஃபார் டுடேஸ் கேம்ன்றாங்க. அது எனக்கு எனக்கு தெரியல என்னன்னு. I only wish him all success, that is completely fit when if he plays tomorrow. ஐடியலா அன்லஸ் அதர்வைஸ் இந்த மெடிக்கல் டீம் பரவாயில்ல. நான் தான் சொல்றேன், ஒரு சில இன்ஜுரில இருந்து பர்டிகுலர் ஃபாஸ்ட் பவுலர் சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுவாங்க 2 ஓவர் மேல போடக்கூடாது. ஒரு ஓ ஒரு ஸ்பெல்ல 2 ஓவர் மேல போடக்கூடாது. 4 ஓவர் 4 ஸ்பெல்லு கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. 4 ஓவர் கொடுக்காதீங்க, 2 ஓவர் மட்டும் கொடுங்க, 3 ஓவர் மட்டும் கொடுங்க. பேர் வழியே இல்லைன்னா 4 ஓவர் கொடுங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இப்ப இங்க உங்களுக்கு அதான் சொல்றேன், மும்பை இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இங்கேயும் அங்கேயும். இந்த மாதிரியான ஒரு வென்யூ 150 கீழேயும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சரியா ஆள்னீங்கன்னா, இல்லைன்னா அது கரெக்டா அந்த கிணறு நீங்க தாண்டிட்டீங்கன்னா 200 மேல போயிடும். ஓகே. உங்களுக்கு திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி திங்ஸ் ஆர் கோயிங் டு பேன் அவுட் இன் மும்பை. இப்ப இந்த கேகேஆர் இந்த மேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி போச்சுன்னு. தட் இஸ் வாட் மும்பை இஸ் ஆல் அபவுட். 6 ஓவர்ல அவசரமே படாம 45 for 1 ஆடிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 30, ஒரு 75 to 80, அதுக்கப்புறம் 11 to 20 ஒரு இடி இடிச்சிங்கன்னா 200 வந்துடும். தட் இஸ் ஹவ் இட் ஹஸ் கோயிங் டு பி. அந்த ஃபாஸ்ட் bowlers will have லாட் ஆஃப் சீம் மூவ்மெண்ட் அண்ட் விக்கெட்ஸ். ஃபாஸ்ட் bowlers பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் த விக்கெட் தே ஹவ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் 6 overs itself, வேர் த மேட்ச் கோஸ் ஃபார் 20 overs. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் வாட் மோர் எக்கானமி தேன் த ஸ்பின்னர்ஸ். விரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். இப்போ ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.69 வெரி குட். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இன்னும் கீழே இருக்கும். ஸோ தட் இஸ் வேர் தே மேக் அ ரியல் டேமேஜ் இயர். இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 overs பேட்டிங் எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா 59 for 5 கேகேஆர், 70 for 1 மும்பை. அதுக்கப்புறம் செகண்ட் வின் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 overs ஆஃப் போலிங் ரன்னை நிறுத்தவே முடியாது. இப்போ அவங்களும் 15 ஓவர் உடனே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 15 ஓவரே ஆடல, அதனால எதுவும் ஸ்டாட்ஸ் இல்லை எங்களுக்கு. அந்த ஒரு டிக்க அவங்க மிகப்பெரிய இதுல எடுத்தாங்கன்றதுனால மும்பை ஒன் கம்ஃபர்டபிளி. இட்ஸ் நோ கான்டெஸ்ட் அட் ஆல். இப்ப மும்பை ரொம்ப சிம்பிள். இப்ப ரோஹித் சர்மா ஃபிட் ஆயிட்டாரா இல்லையா, அது ஒன்னே கிட்ட ஒண்ணுதான் கேள்வி. ஆயிட்டாரே. நீ நெட்ஸ்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரோஹித் சர்மா will take the place of Raj Bava and Mumbai, and Bumrah is going to be cleared by the medical team. He is going to take the place of Ashwani Kumar. So the playing 11 is going to be Rohit Sharma, Ryan Rickelton, Will Jack, Tilak Verma, Surya Kumar Yadav, Hardik Pandya, Namandir, Mitchell Santner, Deepak Chahar, Vignesh Puttur, and Ashwani Kumar. Their sub is going to be Trent Bolt. இப்படித்தான் இவங்க போவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா தீபக் சஹரும் சரி, ட்ரெண்ட் போல்ட்டும் சரி, ஜெனுவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன் பவர் பிளே சர்ஃபேஸ் லைக் மும்பைங்கும் போது இப்ப போல்ட் எப்படி யூஸ் பண்றாங்க, 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க ஏழியராவே. அதுக்கப்புறம் தீபக் சஹர் 2 ஓவர் போட்டார்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போட்டு பும்ரா ஒளிச்சே வச்சிருவாங்க 6 ஓவர்ல. இந்த பிரஷரை 6 ஓவர்ல கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஓவர் போட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஹெர்குலின் டாஸ்க் ஃபார் தி பேட்ஸ்மேன் ஆக்சுவலி. இப்ப ஆர்சிபியோட பிளேயிங் லெவன்ல எந்த இதுவும் இருக்காது உங்களுக்கு.
they have come with a template saying that Devdutt Padikkal is going to bat number three. So Phil Salt, Virat Kohli, Devdutt Padikkal, Rajat Patidar, Liam Livingstone, Jitesh Sharma, Tim David, Krunal Pandya, Josh Hazelwood, Bhuvneshwar Kumar, and Yash Dayal. அதில் எதுவுமே மாறாது. அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சுயாஷ் சர்மா. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுதான் ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னு வேணும். ரசிக் வரமாட்டாரா? ஒருவேளை இந்த பிச்சை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் போன தடவை ரசிக்கு எடுத்துன்னு வந்தாங்க, கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. பட் ஐடியலா இந்த பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரசிக் தான் வரணும். பட் போன மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கினதுனால ஒருவேளை நீங்க வந்து சுயாஷ் சர்மாவை எடுத்துன்னு வரலாமா அப்படின்ற ஒரு டெம்டேஷன் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து திலக் வர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரயன் ரிக்கில்டன் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் கிளவுட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, நமன் திர், அதுக்கப்புறம் கடைசியில மிச்சல் சாண்ட்னர் இருக்காங்க. அப்படி இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு அவங்க யோசிச்சாங்கன்னா தே வில் பிளே ரசிக். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தெம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் கரெக்டா அந்த ஒரு 65 for 1 கொண்டு போறது. ரோஹித் சர்மா நாளைக்கு வந்துட்டு இஸ் கோயிங் டு கம் ஆல் கட்ஸ் பிளேசிங். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நாட் கோயிங் டு டிஃபெண்ட். ரயல் கிரிக்கெட்டனுக்கு படுது, பட் கொஞ்சம் ஹை ரிஸ்க் பிளேயரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோசிவ். இங்க பாத்தீங்கன்னா அதே தான். பில் சால்ட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோசிவ், எப்ப வேணாலும் அவுட் ஆகலாம். Virat Kohli is not going to come there and slog like that. Padikkal, even though it's not someone is going to slog, is all going to play conventional shot போது அங்க ரோஹித் சர்மாவோட ஃபார்ம், ரயன் ரிக்கில்டனோட கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 3 அப்படிங்கும் போது கொஞ்சம் எட்ஜ் டெஃபினட்டா ஆர்சிபிக்கு இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலிங்லன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் பும்ரா வந்ததுனால கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால்ங்கிறது அந்த 6 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ற எபிலிட்டி, இந்த 8 ஓவர்ல நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு எனஃப் கூட்ஸ் இருக்கு டு ஆன்சர் மும்பை. இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் தீபக் சஹர், கிளாஸ் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட். பாண்டியா போன மேட்ச் தான் 5 விக்கெட் எடுத்தாரு. தென் இஃப் பும்ரா கம்ஸ் பேக், டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு பி ஒன் திங் தட் ஹஸ் டு பி நோட்டீஸ். எந்த சந்தேகம் கிடையாது, பேஸ் போலிங் எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் செட் பண்றது பர்டிகுலர்லி விராட் கோலி இஸ் தேர். இந்த எட்ஜ் அங்க இருக்கிறதுனால 50.5 எட்ஜ் ஆர்சிபிக்கு நான் கொடுக்குறேன். அதை யாருப்பீடாக நீங்க எட்ஜு கொடுக்கறத கேட்கறது? நாளைக்கு வாங்கடா டே தான் வான்கடையில அப்படின்றீங்களா, இல்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல பீடாங்க, நாளைக்கு மும்பை ஜெயிச்சிருவாங்க பீடாங்க. வாங்கடையில தே ஆர் ஸ்ட்ராங். பும்ரா வந்தாலும் வராட்டியும் ஐ திங்க் தே பிளேட் வெரி குட் கேம். பும்ரா வந்துட்டா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங். பட் தென் ஐ திங்க் மும்பை வில் வின் டுமாரோ பீடா. அந்த நீங்க சொல்ற அந்த 8 ஓவர் த்ரெட் ஆர்சிபி கடக்கணும்னா அது விராட் கோலி கிட்ட இருக்கு. சால்ட் எல்லாம் விட்டெல்லாம் ஆட மாட்டாரு, அடிதான் சால்ட், அதுல சந்தேகம் கிடையாது. படிக்கல என்னன்னா கொஞ்சம் மெஷர்டா ஆடுவாரு. ஆனா பெருசா அந்த 2-3 வருஷமா ஐபிஎல் எதுவுமே பண்ணலன்னாலும் இஸ் ஆல்சோ நாட் கோயிங் டு ஸ்லாக்ன்றதுனால இப்ப இவங்க 3 பேருமே அட்டாக் தான் பண்ண போறாங்க. தே மைட் கெட் 8 ஓவர்ஸ்ல ஒரு 81 for 1 வர சான்ஸ் இருக்கு, ஆரல் 66 for 3 வர சான்ஸ் இருக்கு. ஸ்டெபிலிட்டின்றதுனால இந்த 8 ஓவர் தான் மேட்சே நிறைய டைம் டிசைட் ஆகும். அந்த கடைசி 5 ஓவர் நீங்க 8 ஓவர் ஆடலன்னா 150க்குள்ள ஆல் அவுட் ஆடுவீங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக கொஞ்சம் எட்ஜ் ஆர்சிபி கொடுத்துருக்கேன். பட் நீங்க ரப்பிஷ் பண்ணிட்டீங்க, அதை ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு எம்ஏ தான் சொல்லிட்டீங்க. யூ பீன் கெட்டிங் இட் ரைட். பட் பும்ரா வந்தா எம்ஏ இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். விராட் கோலி 2 ஓவருக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாருன்னா பொட்டலம் கட்டுவாங்க, அது எந்த சந்தேகமும் கிடையாது. This lot is going to be based on how Virat Kohli is going to take the game deep in. இப்ப நீங்க வந்து ஃபேண்டசி வந்து கேட்பீங்க. இப்ப கிளீனா சொல்லிட்டேன் இந்த மாதிரி எப்படி இருக்கும் இங்க அப்படின்னு. போல்ட், ஏசல்வுட் 2 பேரையும் விடாதீங்க. பும்ரா ஆடுவாரா எனக்கு தெரியல, நான் அவர் பிக் பண்ணிடுவேன். கோலியை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கேன், கோலி எடுங்க. சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 4 அட் த டைம் வேர் ஆர்சிபி டசன்ட் ஹேவ் ஸ்பின் ஸ்ட்ரென்த்ங்கும் போது யூ ஹாவ் டு பிக் சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் என்னமோ எனக்கு வந்து வில் ஜாக்ஸ் படும் தோணுது. என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், விராட் கோலி, ஹேசல்வுட் அண்ட் போல்ட். இது என்னோட பிக் இல்ல, தப்பா நினைக்காதீங்க. கண்டிஷன்ஸ் சொல்லிட்டேன், புவனேஸ்வர் குமார் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டன். புவனேஸ்வர் குமார் ஆசைப்பட்டுட்டீங்க, பண்ணிடுவோம். யாஷ் தயாலும் இங்கே பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். கண்டிப்பாக அவரும் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருப்பார். 2 ஹர்திக் பாண்டியா விட முடியாது. அவர் வந்து சாம்பியன் பர்ஃபார்மர். 5 விக்கெட்டு 28 ரன்னு. அவர் சூப்பர் ஸ்டார், அவரை விடவே முடியாது. ஹர்திக், யாஷ் தயால், புவனேஸ்வர். ரோஹித் நாளைக்கு ஆடினார்னா, நான் நிறைய தடவை 2023 வேர்ல்ட் கப்பில் எல்லா மேட்சும் ரோஹித் எடுத்தேன். இந்த வென்யூவில் ரோஹித் ஒரு பிரேக்குன்றாங்க, அது ட்ராப்போ பிரேக் ஆனால் நமக்கு தெரியாது. பட் டூ கூட பிளேயர், ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் அடிப்பாரு அப்படின்னு தோணுது. ஸோ ரோஹித், புவனேஸ்வர், யாஷ் தயால், ஹர்திக். இன்னொரு பிக் வந்து ஓகே, நீங்க வந்து போல்ட்டே எப்படி எடுத்துட்டீங்கல்ல. ரஜாத் பட்டிதரை எப்படி விடுவீங்க? நானே எடுத்து சரி, கொடுக்கணுமா? சரி, எடுத்து கொடுக்கறத நான் சேர்த்துக்கிறேன். ராஜத் பட்டிதர் பீடாக், அவ்வளவுதான். ஸோ பீடாகே இன்னைக்கு 2 வியூஸ் பார்த்துக்கோங்க. 2 பிக்கு பண்ணிட்டாரு. பட் பரவாயில்ல, என்னோட பிக்கும் அதுதான்.
ஸோ இதுதான் என்னோட 5 பிக்ஸு. மும்பை ஜெயிக்கும் அப்படின்னு 2 பேர் சொல்கிறோம். ஸோ இதான் பீடா, ஃபேண்டசி சொல்லியாச்சு, கண்டிஷன்ஸு, பிளேயிங் லெவன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு வாங்கடையில் மும்பை ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்கீங்க ஆர்சிபிக்கு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே, இந்த ஒரு வென்யூல தான் டாஸ் வின் பண்ணி bowling போடணும். மற்ற எல்லா வென்யூல ஹை ஸ்கோரிங் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணு. ஈவன் தோ if you see that 8 overs it's going to be 200 ஸ்கோருங்க போது, இங்க ரெண்டு டீமுமே பொட்டன்ட் ஃபாஸ்ட் bowlers வச்சிருக்காங்கன்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இதுல மட்டும்தான் போல் ஃபர்ஸ்ட்னுவேன். அந்த போல் ஃபர்ஸ்ட் பண்ணி அந்த 6 ஓவர்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணலனே go to bleed runs. அதுக்கப்புறம் அந்த 6 ஓவர் பார்க்காம செகண்ட் டீம் டப்பு டிப்புன்னு விக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதனால அந்த 6 ஓவர் 8 ஓவருக்குள்ள மேட்ச் டிசைட் ஆயிடும். டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி க்ளோஸ் கான்டெஸ்ட் ஆர் தி டீம் which is going to dominate with the ball is going to run through the other side அப்படின்னு ரொம்ப டேஞ்சரஸான வென்யூ இது. அந்த மேட்ச் அந்த ஃபேக்டர்ஸை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. லெட் அஸ் see who comes out trumpet. இந்த மும்பை இது தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தே ஆர் நோன் ஃபார் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். இதை தோத்தாங்கன்னா திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா டீம் எந்த டீமுமே இந்த டீம் வெளியே போகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதனால ஆர்சிபி தோத்துட்டா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நானு. வீடா, மொமெண்டம். மும்பை வந்து இந்த ஒரு பழைய படத்துல வடிவேலு பஸ் வந்துரும், காலேஜ் ஸ்டூடெண்டா நடிப்பாரு. பஸ் வந்துருச்சுண்ணே, பஸ் வரப்போகுதுனே, வரட்டும்டா அப்படிம்பாரு. அப்புறம் வந்து பஸ் கிளம்ப போகுதுனே, கிளம்பட்டும்டா, பஸ் போயிருச்சுனே அப்படின்னோடனே அதுக்கப்புறம் மெல்ல ஓடி போய் பஸ்ல ஏறுவாரு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பஸ் போயிருமா இல்லைன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். சார் இப்ப 10 டீம் அந்த மிராக்குலஸ் கம்பேக்ஸ் அவன் கொடுத்த போது 8 டீம் தான் இருந்தது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுவும் இப்ப 10 டீமுங்கும் போது 10 டீமுமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் இருக்கு. பட் எந்த டீமே அடி தூக்குறாங்க ஹோம் அண்ட் அவே போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி பின்னாடியே இருந்தீங்கன்னா டாப் 4ல வர்றது ரொம்ப கஷ்டம். ஃப்ரம் நம்பர் 10ல இருந்து நீங்க ஜம்ப் பண்ண முடியாது டாப் 4க்கு. இப்ப நீங்க பஸ் போயிடுச்சுடான்னா வேகமா ஓடணும், மெதுவா ஓடிலாம் ஏற முடியாது. So it's more important for Mumbai also if they go 4 down. ஆர்சிபி நாளைக்கு ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கான்பிடன்ஸ் லெவல் ஹையா இருக்கும். மும்பை நீட்ஸ் இட் மோர் தென் ஆர்சிபி. நான் ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட இதை நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க மும்பை இந்தியன்ஸ்ன்றீங்க. லெட் அஸ் see who comes out trumpet. Our next episode is going to be the next IPL match preview. That is going to be with your own Octopus. ஆனா கவலைப்படாதீங்க, அப்ப இது ரிவ்யூ பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறீங்களா? இந்த ரிவ்யூவும் உண்டு. We'll come back and entertain you that. Until then, thanks a lot and bye bye.